ஓமலூரில் காருடன் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட ஓசூர் நில அளவையர் குவளைச்செழியன் உயிரிழந்த விவகாரம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், குவளைச்செழியன் எப்போது கடத்தப்பட்டார்? அதன் பின்னணி என்ன? மும்தாஜ் கடந்த 27ஆம் தேதி ஒசூரிலிருந்து குவளைச்செழியன் காலை கடத்தப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பா அவரு அன்று காலை வீட்டிலிருந்து புறப்பட்டு தான் பணிபுரியும் அலுவலகமான ஒசூர் நகராட்சிக்கு சென்று அங்கிருந்து காரில் இருவருடன் சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவர் பிற்பகல் அவருக்கு வந்த அவரது மொபைல் எண்ணிலிருந்து அவருக்கு வந்த அழைப்புல தான் அவர் கடத்தப்பட்டிருக்கிறதுக்கான தகவல் அவங்க மனைவி ரேவதிக்கு கிடைச்சிருக்கு. இதன் பிறகு அவர் உடனடியாக ரேவதி ஒசூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது பேர்ல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தாங்க. அந்த விசாரணையின் அடிப்படையில் சேலத்தைச் சேர்ந்த கலைவாணன் மற்றும் சக்திவேல் இருவர் தான் ஒசூர் நகராட்சி அலுவலகத்திலிருந்து குவளைச்செழியனை அழைத்து சென்றதாக ஒரு தகவல் கிடைச்சது. அந்த அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது நேற்று அதிகாலை 3 மணி அளவில் நாம பார்த்துக்கிட்டு இருக்க இப்ப இந்த இடத்துல தான் எரிந்த நிலையில குவளைச்செழியன், அதாவது இந்த பகுதியில் கார் எரிஞ்சிட்டு இருக்கிறத இப்பகுதி மக்கள் பார்த்திருக்காங்க. அதாவது இந்த சாலையை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். தர்மபுரியிலிருந்து இந்த சாலை ஒரு மலைப்பாதை போல ஒரு வளைவான பாதையாக இருக்கிறது. இந்த பகுதியில் வேகமாக வந்த கார் இந்த இடத்துல விழுந்திருக்க கூடும் அப்படிங்கிறது இப்பகுதி மக்களோட கருத்தா இருக்கு. காரணம், இந்த பகுதியில் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறதா இப்பகுதி மக்கள் சொல்றாங்க. இருந்த போதிலும் கூட இது போன்ற அடிக்கடி நடந்த விபத்துல கூட மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டதில்லை, வாகன ஓட்டிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இப்பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் தான் அதிகாலை நேரத்தில் எரிந்து கொண்டிருந்த இந்த காரை பார்த்த போது ஒரு சிலர் இந்த பகுதியில் பதுங்கி இருக்கிறது இந்த பகுதி மக்கள் கண்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த பதுங்கி இருக்க அந்த மர்ம நபர்களிடம் இந்த மக்கள் இப்பகுதி மக்கள் பேசிய போதுதான் இங்கே ஏதோ ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்காங்க. விசாரணை காவல்துறையினரின் விசாரணை ஒரு புறம் இருந்த போதிலும் கூட இப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம். குறிப்பா பிடிபட்ட சக்திவேலை முதல்ல பிடித்த அருணாச்சலம் அப்படிங்கிறவர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்க சார், நீங்க காலையில எத்தனை மணிக்கு சக்திவேலை பாத்தீங்க? அவர் எந்த நிலையில இருந்தாரு? அவரை நீங்க எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை பிடிச்சுங்க? நாளைகளுக்கு எந்திரிச்சு பால் பீச்சலான்னு வந்தேன். வரக்குள்ள இந்த லைட் இருந்துச்சு, நான் எதுமா முறிய சூடு இருந்துச்சுன்னு பார்க்கல. அப்புறம் எங்கள் வீட்டில் கரண்ட் கம்மா இருந்தாலும் அந்த நான் கூச்சல் போட்டு நான் அவங்க பூங்காட்டுக்கார கூச்சல் போட்டு தான் ஓடணும். அப்புறமே அங்கே பூங்காட்டு ஓடணும், அந்த போய் பிடிச்சி ஸ்கூல் விட்டேன். ஓகே, அப்போ நீங்க அவரை பிடிச்சப்ப அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? உங்களுக்கு ஏன் அவர் மேல சந்தேகம் வந்தது? எங்கிட்ட நாங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டுங்கெல்லாம் திறந்து நாங்கள் பிடிச்சி அடிச்சுக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் போனோம். இப்படிலாம் தெரியாது. மும்தாஜ், இவர் சொன்னது பாத்தீங்கன்னாக்கா, அதாவது திருடன் என்ற அடிப்படையில தான் சக்திவேலை இவர் பிடிச்சிருக்கிறத சொல்றாரு. ஆனா அதன் பிறகுதான் இப்படி இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. ஆனாலும் கூட காவல்துறையினர் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் வெளிப்படையாக சொல்லாத நிலையில குவளைச்செழியனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்ததாகவும் இப்பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. அது பத்தி அதாவது இந்த தோட்டத்துல இது ராஜா என்பவருக்கு சொந்தமான தோட்டம். ராஜா என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்போம். சார் சொல்லுங்க, நீங்க அந்த சடலத்தை பார்த்தபோது அந்த சடலம் எந்த நிலையில இருந்தது? முழுமையா எரிஞ்சிருந்ததா? அந்த உடல்ல வெட்டுக்காயங்கள் எதுவும் இருந்ததா? சார், முழுசா எரிஞ்சிருந்தது. அது முழுசா இருந்து கால் 2 தூக்கி இருந்தது. நான் மணி ஒரு 4:20 காலுக்கு பக்கத்து தோட்டக்காரர் அருணாச்சலம் உங்க மனைவி தான் எங்களை சத்தம் போட்டு வண்டி ஏதோ எரியுது, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பக்கத்தில் பயமா கூச்சல் ஆகிட்டு இருந்தது. அந்த பக்கம் ஓடுறதா இந்த பக்கம் ஓடுறதுன்னு எங்களுக்கு தெரியல, புரியல. அப்புறம் அந்த பக்கம் ஓடனோடனே அவனை போய் பிடிச்சி நாங்கள் கூட்டு வந்தோம். கூட்டு வரும்போது அவனை கேட்டேன், ஏன்டா இந்த மாதிரி வண்டியை அப்சைட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, எப்படி நீ தப்பிச்சு வந்தனா? எங்கள் வண்டி ஓனர் மாட்டிக்கினா நாங்கள் இழுத்தோம், அவர் குடிபோல இருக்கிறதுனால அவர் வெளியே இழுக்க முடியல, அதனால நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னா. தப்பிச்சு வந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க நீ எழுப்பி கூப்பிட்டுக்கலாம், கூப்பிட்டு உதவி பண்ணியிருப்பாங்கன்னா அவன் பதட்டத்தில் தப்பிக்கிறதா எங்ககிட்ட முயற்சி பண்ணான். அதனால் மறுபடியும் எங்கள் அடித்து கொண்டு உட்கார வச்சு கேட்ட பின்னாடி, இல்லை உள்ள நாங்கள் ஒரு சடலம் இருக்குது, அதனால் இங்கே எதிர்பாராமல் ஒரு விபத்து நடந்துச்சு, அதனால் நாங்கள் தப்பிக்கிறதுக்காக அந்த வண்டிக்கு நெருப்பு வச்சுட்டு நாங்கள் தப்பிக்கிறதா முயற்சி பண்ணோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மும்தாஜ், இப்போ ராஜா சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்துல பல்வேறு மர்மமான ஒரு விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இவர் எதற்காக கடத்தப்பட்டார், இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு வர இந்த வேளையில நில அளவையர் ஏற்கனவே இவர்களோட கமிஷன் தருவதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நில அளவையரான குவளைச்செழியன் பல்வேறு தொழில் அதிபர்களுடன் இணைந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல்
கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையிலும் காவல்துறையினர் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எவரேனும் இவரை அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் குவளைச்செழியனை கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த சூழ்நிலையில் எழுந்திருக்கு. இது தவிர இந்த பகுதி மக்கள் மேலும் பல்வேறு சந்தேகங்களை, அதாவது நேரடியாக பார்த்த இவர்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புறாங்க. அந்த அடிப்படையில் நடராஜ் என்பவர் நம்மளோட இருப்பாரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவத்துல என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? நீங்க பார்த்தப்ப இங்க என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது? நாங்கள் பார்த்த ஃபயர் தாங்க எரிஞ்சது. அதுக்கு முன்னாலே பக்கருக்கு பிடிச்சி இது பண்ணிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் அவனை மிரட்டி கேட்டோட்டு இல்லை இது மாதிரி சடன் நான் கலப்பு திருமணம் பண்ணிட்டான், அதனால அந்த பொண்ணு கலப்பு திருமணம் பண்ணதுனால தான் நான் இது மாதிரி மர்டர் பண்ணேன். மும்தாஜ், இப்ப நீங்க பொதுமக்கள் சொன்னதை, இந்த பகுதி மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த சம்பவத்தில் பொறுத்த வரைக்கும் இதுவரை காவல்துறையினர் சந்தேக வழக்கு என பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போதும் கூட நேரில் பார்த்த மக்கள் நிச்சயமாக ஒரு இனோவா கார் என்பது உடனடியாக தீப்பற்றி விபத்துக்குள்ளாகி உடனடியாக தீப்பற்றி எரியக்கூடிய கார் இல்லை. எனவே ஏற்கனவே தாங்கள் கொண்டு வந்து வைத்திருந்த பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள்கள் ஏதேனும் ஊற்றி எரித்து கொலை செய்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. இருந்த போதிலும் கூட முழுமையான தகவல் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகும் காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகு வெளிப்படையான அறிக்கை வெளியிடும் போதுதான் நமக்கு தெரிய வரும். மும்தாஜ்.